அன்பின் உள்ளங்களை இயேசு ஆண்டவருடைய மனநிலையை பாருங்க. இன்னைக்கு நாம படிச்ச நற்செய்தி வாசகத்துல இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களினுடைய பாதங்களை கழுவுறாரு. கழுவுகிற பொழுது அவருடைய மனதுல ஒரு பெரிய பாரம் இருப்பதை நற்செய்தியாளர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. அவருடைய உள்ளத்துல பாரம் இருந்தாலும் அந்த பாரத்தை தாங்கிக்கிட்டே அவர் இருக்காம ஒரு கட்டத்துல போட்டு உடைச்சிடுறாரு. எல்லாருடைய பாதங்களை கழுவுகிற வேளையில அவருடைய மனதை உள்ளத்தை அழுத்திக்கிட்டு இருந்த பாரம் என்ன தெரியுமா? ஒருத்தன் தன்னை காட்டி கொடுப்பான். யார் அந்த ஒருத்தன்? அவனுடைய பாதங்களை நான் இப்போ கழுவ போறேன். அப்போ இயேசுவினது உள்ளத்துல இந்த பாரம் இருந்துச்சு இல்லையா? அந்த பாரத்தை இயேசு அவருக்குள்ளாக வைத்திருக்கல்ல, எல்லார்கிட்டையும் போட்டு உடைக்கிறாரு. அவர் பாதங்களை கழுவி முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்றாரு, உங்கள ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான். இப்போ இதை கேட்டதும் எல்லாருக்குமே ஷாக்கா போயிடுச்சுது. ஏன்னா யாருமே அதை குறித்து யோசிக்கல. யாருமே இயேசுக்கு துரோகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஏன், யூதாசு கூட தான். அவன் கூட இயேசுவை தான் காட்டி கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. இது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? தெளிவா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதமான காரியங்களை எல்லாம் அவருடைய 12 சீடர்களும் கண்ணுக்கு கண்ணாக 3.5 வருட காலங்கள் பார்த்துக்கிட்டே வந்தவங்க. இயேசு ஆண்டவர் 5 அப்பங்களை 2 மீன்களையும் 5000 பேருக்கு பலுகி பெருக்கி கொடுத்ததன் பிறகு எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்துக்கிட்டதை அங்கிருந்த எல்லா சீடர்களும் பார்த்தே இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, குருடர்கள் பார்ப்பதையும் முடவர்கள் துள்ளி குதித்து ஓடுவதையும், பல வருஷ காலமாக பேய் பிசாசுகளினால் பிடிக்கப்பட்டவர்கள் ஒரு கட்டத்துல இயேசு ஆண்டவரிடம் வந்த பொழுது முற்றும் முழுவதுமாக விடுதலை பெற்றதையும், 38 வருட காலமாக நடக்க கூட முடியாமல் பெத்சாயிதா என்கின்ற குளத்தரையில் கிடந்தவன் ஆண்டவருடைய வல்லமையினால் எழுந்து நடந்ததையும் பார்த்தவர்கள். இப்படி அற்புதமான காரியங்களை பார்த்தவர்கள். என்னதான் இயேசு ஆண்டவர் ரோமர்களுக்கு எதிராக பேசினாலும் அவர்கள் அவரை பிடிக்க வந்த பொழுது எல்லாம் அவர் நழுவி போவதை பார்த்துக்கிட்டு இருந்த இயேசுவினுடைய சீடர்கள், அதிலும் குறிப்பாக இந்த சீடர், இயேசுவின் 11 சீடர்கள் மீன்பிடி தொழிலாளிகள், கேலிலேயாவில் இருந்து வந்தவர்கள். ஆனா யூதாசு மாத்திரம்தான் படித்த அறிவாளி. அவன் இங்கிருந்து யோசிச்சான். அவனுக்கிட்டதான் நிதி பொறுப்பு இருந்தது. இப்போ அவன் யோசிக்கிறான், இயேசு ஆண்டவர் செய்யக்கூடிய வல்லமையை கொண்டு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அற்புதத்தை கொண்டு நம்முடைய இந்த பணியை, உரை பணியை நாம இன்னும் விரிவாக்கணும். இயேசு ஆண்டவரினுடைய வாஞ்சை என்ன? இந்த இடத்தில் மாத்திரம் அல்ல, உலகம் பூராக தன்னுடைய பணியை பறைசாற்றணும், பரப்பிக்கணும். உலகம் பூராக சென்று ஆண்டவரது பணியை பறைசாற்றுவது அப்படின்னு சொன்னா அன்றைய நாட்கள்ல ரொம்ப செலவாகும். அந்த செலவு எப்பேற்பட்டது என்ன? அவங்க படகுல எல்லாம் பயணிப்பது மாத்திரம் இல்லை, கப்பலில் ஏறி பயணித்தாலே ஒழிய வேறு நாடுகளுக்கு போக முடியாது. ஆகவே இவன் யோசிக்கிறான், ஒரு எதிர்கால சிந்தையோடு யோசிக்கிறான். எப்படி யோசிக்கிறான்? நமக்கு நிறைய பணம் வேணும். அப்படி பணம் நிறைய சேர்ந்து விட்டது அப்படின்னு சொன்னா இந்த பணியை ரொம்ப சுலபமாக எடுத்துக்கொண்டு போக முடியும். அப்போ அவன் இங்க இருந்து யோசிச்சான். அப்படி அவன் யோசிச்சபடியால அவன் பார்க்கிறான், இயேசுவால அற்புத காரியங்கள் பண்ண முடியுது. என்னதான் இயேசு ஆண்டவர் ரோமர்களுக்கு எதிராக பேசினாலும் அவரை எவனாலும் தொட்டுக்கவே முடியல. அப்போ பார்க்கிறான், சரி, அவனுக்கு ஒரு நல்ல டீல் வருது. இயேசுவை காமிச்சு கொடுத்தா நாங்க உனக்கு 30 வெள்ளி காசு கொடுப்போம். அந்த 30 வெள்ளி காசு என்பது அந்த நாட்கள்ல அவ்வளவுக்கு பெருமதியானது. அப்போ ஒரு ஐடியா பண்றான், நாம இந்த பணத்தை எடுத்துப்போம், பணத்தை எடுத்து நம்முடைய இறைப்பணிக்காக சேர்த்துப்போம், இயேசு ஆண்டவரை காமிச்சு கொடுப்போம். அவர்கள் இயேசு ஆண்டவரை வந்து பிடிக்கிற வேளையில அவர் அற்புதமான விதமாக மறைஞ்சு போயிடுவாரு. என்கிட்ட பணம் வந்துடும், எங்க பணி சிறக்கும், இயேசு ஆண்டவர் அற்புதமாக தப்பிச்சு பாரு. இதுதான் அவனுடைய மனதில் இருந்த நிலை. அவன் இயேசுவை காட்டி கொடுக்கணும், அவருக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவரை காட்டி கொடுக்கல.
மாறாக ஒரு நல்ல எண்ணத்தோடு. அதான் சில நேரத்தில் நாம் நல்ல எண்ணத்தோடு ஒரு காரியம் செய்கிறப்போ அது தப்பாக போகிறது இல்லையா? அது போல தான். அதான் சில நேரங்களில் இந்த டிவியில எல்லாம் ஷார்ட் வீடியோ போடுவார்கள் இல்லையா? அப்படி ஒரு நாள் ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தேங்க. அந்த ஷார்ட் வீடியோ வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு பையன் தன்னுடைய அம்மாவை பயங்காமிக்கணும், சும்மா விளையாட்டத்தான், பயங்காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான உடுப்பெல்லாம் போட்டு, அம்மா பார்த்ததும் பயப்படக்கூடிய ஒரு பேய் போன்ற ஒரு உடுப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை போட்டுட்டு அம்மா முன்னாடி வந்து அப்படியே பக்கத்தில் நின்று அப்படின்னு பயங்காட்டினான். உடனே என்ன ஆச்சுது? அவன் எதிர்பார்த்தது என்ன? அம்மா பயந்து கத்துவாங்க, ஜாலியாக இருக்கு அப்படின்னு. அங்கே நடந்தது என்ன தெரியுமா? அவன் பயங்காட்டினதும் அம்மா அதிர்ச்சியில் அந்த இடத்துல விழுந்து இறந்து போயிடுறாங்க. இந்த இடத்துல சொல்லுங்க, அந்த மகன் அம்மாவுக்கு துரோகம் பண்ணானா? அந்த மகன் அம்மாவை சாகடிக்கணும் அப்படின்னு பண்ணானா? கிடையாது. அவன் சும்மா விளையாட்டுக்காக பண்ணது. ஒரு நல்ல எண்ணத்துக்காக யூதாஸ் பண்ண அந்த காரியம் கடைசியில் மீட்பரையை கொல்லும் அளவுக்காக போய்விட்டது. அவ்வளவுதான். இயேசுக்கு தெரியும், இவனுடைய மனநிலை தெரியும். ஆகவே தான் இயேசு ஆண்டவர் அவனை தண்டிக்கவே இல்லை. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நன்மையான காரியங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு எத்தனையோ பேருக்கு நாம அவர்கள் உதவி கேட்காது விட்டாலும் ஓடி போய் செய்கின்றோம். அப்படி செய்கின்ற வேளையில் அநேக தடவையில் மற்றவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை, புரிஞ்சுக்கிறதும் இல்லை. அதற்காக கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆனால் என்ன, ஒரு பாடத்தை மாத்திரம் நீங்கள் கற்றுக்கணும். நான் சொன்ன அந்த ஷார்ட் வீடியோவில் இருந்த அந்த மெசேஜ் இருக்கு இல்லையா, என்ன நல்ல ஒரு காரியம் பண்ணுவதாக நினைத்து தப்பான முடிவுக்கு அதை நாம் எடுத்துக்கிட்டு போகிறோம். அந்த நிலை வேண்டாமாக இருக்கணும். அதுபோல யூதாசை போன்று நாம் இயேசுவை காட்டி கொடுத்து அவர்களுடைய பணி சிறப்பதற்கு அதை ஒரு மூல காரணமாக பயன்படுத்திக்கலாம் அப்படி நினைச்சானே, அது கடைசியில் பிள்ளையாக போய் முடிந்ததல்லவா? அது போன்று நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது. ஆகவே என்ன பண்ணிக்கணும்? நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும் தான். ஆனால் எல்லா வேளையிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மூக்க நுழைக்கக்கூடாது. சமயங்களில் அவங்க உதவி அப்படின்னு வர்ற நேரத்தில் நம்மால் முடியுமாக இருந்தால் இறங்கி உதவி பண்ணணும். சமயங்களில் நமக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு வாஞ்சியாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் அவர்களது தனித்துவத்தை, அவர்களது மரியாதையை நாம் மரியாதைப்படுத்திக்கிட்டு பேசாமல் ஒதுங்கி வாழணும். அப்படி வாழ்ந்தால் அது நமக்கும் நல்லது, நம்முடைய உறவுகளுக்கும் நல்லது. எனவே அன்பின் உள்ளங்களே, இதுவரை காலமும் எப்படி நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் காரியமில்லை. இனி வாழப்போகின்ற வாழ்க்கை மகிழ்வின் வாழ்க்கையாக இருக்கணும். நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களும் மகிழ்வோடு வாழணும். அதற்காக உங்களது மகிழ்வை தொலைக்கவும் வேண்டாம், அடுத்தவர்களது நிம்மதியை கொலைக்கவும் வேண்டாம். மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ள ஆண்டவராகிய தெய்வம் அழைக்கின்றார். யூதாசை போன்று அல்ல, இயேசுவின் உண்மையுள்ள சீடர்களாக நன்மையான காரியங்களை பண்ணுவதற்கு அவர் அழைக்கின்ற பொழுது நாம் தயாராக இருந்து ஆம் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு நாம் அவருக்கு உதவி செய்கின்றவர்களாக, அவருடைய சாயல்களாக இருக்கக்கூடிய அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக வாழ்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, எல்லாருடைய வாழ்க்கையும் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும். ஆமென்.